நமஸ்காரம், வாழ்க வளமுடன். ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் இந்த பதிவு. இப்ப நான் வந்து குன்றக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல முருகரை பார்க்கறதுக்கு வேண்டி ஒரு 100, 120 படிக்கட்டு ஏறி மேல வந்தேன். யாருன்னா மாயா, என் தங்க. மதுரையின் பேரரசி, கடம்பவன வாசினி, மீனாட்சி இப்படினாலும் சொல்லலாம். இப்ப மாயா அப்படிங்கிற பேர்ல இருக்கா என் கையில. மாயாவை கூட்டிட்டு நான் வந்து ஒரு 2, 3 பஜன்ஸ்லாம் பாடிட்டு, முருகர் சம்பந்தப்பட்ட பஜன்ஸ்லாம் பாடிட்டு, கைத்தல நிலைக்கணியில ஆரம்பிச்சு கொஞ்சம் பஜன்ஸ்லாம் பாடி, மயில் மீது பாடி, கோல மயில் பாடி முடிச்சேன். வந்தோடனே அந்த மாமா, ஒரு ரவி மாமான்னு சொல்லிட்டு ஒரு மாமா வந்து, மீனாட்சி கையில வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போய் கர்ப்பகிரகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டா. எடுத்துன்னு போய் அழகா உள்ள வச்சு அங்க எல்லா ஷோடசோபச்சாரமும் பண்ணி அழகா வந்து கொடுத்தா. இதுக்கு நான் வந்து கட்டி கொடுத்தேன். என்னன்னா, அம்மா வந்து குழந்தைக்கு கட்டி கொடுக்குறான்னு சொல்லி மெனக்கட்டு கொடுத்து அமிச்சேன். அதை வந்து நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள போய் காமிச்சுட்டு இந்த மாலையை வேற எனக்கு அணிவிச்சு இதை வேற கொடுத்தா. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எனக்கு நடந்தது. அதை அடுத்த பதிவை நான் சொல்றேன். இது நான் உள்ள போகும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னோட குழந்தை வந்து என்னை விட்டு போறதே, அது நல்லபடியா திருப்பி வந்துருமான்ற ஒரு தேக்கமும் ஒரு பயமும் உள்ளுக்குள்ள இருந்தது. வரும்போது என்னால அந்த கண்ணீரை வந்து அடக்க முடியலை. ஒரு ஆனந்தமா இருந்தது. அது ஒரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி வந்து எப்ப வந்து என்னுடைய வாசினி என்னோட வாழ்க்கையில வந்தாலோ, மாயா வந்து வாழ்க்கையில வந்தாலோ, அவ்வளவுமே தெய்வீகமா இருக்கு. நம்ம எல்லாம் வெறும் கருவிகள் தான். நம்ம எல்லாருமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துற விதமா இருக்கு. இது வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு என்ன சொல்றது, மனப்பூர்வமான விஷயம். ஒரு இருட்டெல்லாம் பேசியெல்லாம் பேச முடியாது. அப்படியே மனசுலேருந்து ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். அதனால அம்பாள் வந்து கேட்டுன்னு இருக்கா. ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனை பார்க்கறதுக்கு வந்ததுக்கு நாங்கெல்லாம் வந்து சாரதி, we are all drivers அப்படின்னு தான் சொல்லுவோம். சுவாமி வந்து அனுகிரகம் பண்ண முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு மேல நான் வீடியோ பேச அழுதுருவேன். அதனால நமஸ்காரம்.